வந்தாரை வரவேற்பது நமது உயர்ந்த பண்பாடு. அந்த வகையில் நிகழ்வுக்கு வந்த அனைவரையும் வரவேற்று மகிழ்கிற அறிவியல் புவனேஸ்வரி அம்மா அவர்களே ஒரு நினைக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று சிறப்பு சிந்தனையிலிருந்து அவருக்கு தொகுத்து வழங்கும் அருள்நிதி சம்பத் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். இறைவணக்கம் குரு வணக்கம் பாடிய அருள்நிதி அன்னக்குடி அம்மா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். தவம் நடத்தி தந்த கலைச்செல்வி அம்மா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். சிறப்பு சிந்தனையிலிருந்து அளிக்க வந்திருக்கும் சாந்தமணி அம்மா அவர்களையும் வருக வருக என பவானி அறிவு திருக்கோளின் சார்பாக வரவேற்கின்றோம். நன்றி உரை ஆற்றவிருக்கும் தனபாக்கியம் அம்மா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த சிறப்பு சிந்தனையிலிருந்து வந்திருக்கும் இருபால் மெய் அன்பர்களையும் பவானி அறிவு திருக்கோளின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். இந்த சிந்தனைகளில் நமக்கு வழங்குவதற்காக அருள்நிதி சாந்தாமணி அம்மா அவர்கள், அதாவது ஒரே ஒரு கருத்தை வந்து பதிவு பண்ணிட்டு அம்மா அவர்கள் நினைக்கிறேன். நம்ம நாடு விடுதலைக்கு முன்னாடி சுதந்திர உணவுக்காக ஒரு கூட்டம் கொடுக்குது. அந்த கூட்டத்துக்கு தலைமை தாக்குதல் வந்து மகாத்மா காந்தியுடைய அரசியல் ஆசா கோபாலகிருஷ்ணன் கோகலே. அந்த கூட்டத்தில் காந்தியெல்லாம் கலந்து கொள்கிறாங்க. அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிற கோபாலகிருஷ்ணன் வந்து தாமதமாயிடுச்சு. தன்னுடைய ஆசான்னு பார்த்தா கூட மகாத்மா காந்தி எப்பவுமே நேரத்தை கடைபிடிக்கும். ஆசான்னு பார்த்தா கூட ஆசானவர்களே, நம்ம நாடு விடுதலைக்கு தாமதமானால் அதற்கு நீங்களாம் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்ன சொல்றீங்க? ஆமா, நீ கூட்டத்துக்கு லேட்டா வந்தீங்கல்ல, இதனால நம்ம விடுதலை லேட்டானா அதுக்கு நீங்களாம் காரணம். இது எதுக்கு இது சொல்றோம்னா, இன்றைக்கு பரபரப்பான வாழ்க்கை முறையில நேரம் மேலாண்மை யாருக்கும் பின்பற்றதில்லை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் நம்ம சொந்தத்துக்கு. அதை உணர்ந்து அப்படிங்கிற சொல்லுங்க பதிவு சொல்லி சாந்தமான அம்மா அவர்களை மணியான உரையை கேட்க நாம் அம்மா அவர்களை மேடைக்கு சாந்தமணி அவர்களை மேடைக்கு அனுப்புவோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையில் உடல் நலத்தை சீரமைத்து விழித்த குருவே வாழ்க. இந்த அற்புதமான மாலை நிலையிலே ஒரு நல்ல ஒரு தலைப்பை கொடுத்து என்னை சிந்திக்க வைத்த, இதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த பவானி அறக்கட்டளை நிர்வாகத்திற்கும் நிர்வாக பொறுப்பாளர்களுக்கும், மேலும் இந்த சிந்தனை விருதை கேட்க வந்துள்ள நிர்வாக இயல்பு அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு, நம் துன்பத்திற்கு யார் காரணம். இறைநிலையிலிருந்து நாமெல்லாம் இந்த தன்மாற்றத்தால ஒரு உயரிய அறிவான 6வது அறிவாக நாம வந்திருக்கோம். அப்படிப்பட்ட மனிதன் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வாழக்கூடிய நாம் சந்தோஷமா இன்பமா வாழ்றோமா? அப்ப நாம வந்ததே இன்பமாக வாழ்வதற்காகத்தான். இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய இயற்கையில் இருக்கக்கூடிய அத்தனை இன்பங்களையும் அனுபவித்துத்தான் நம்ம பிறந்திருக்கிறோம். ஆனால் நம் வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் ரெண்டும் கலந்துதான் இருக்கு. ஆனா நாம என்னவோ நமக்கு மட்டும்தான் ரொம்ப துன்பமா இருக்குது, மற்றவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஏன் எனக்கு மட்டும் கடவுள் இந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்தவங்களை பார்த்து எங்கிக்கிட்டே இருக்கோம். இதுவே பெரிய துன்பமா மாறுது வாழ்க்கையில். அப்ப நம் துன்பத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிற இந்த தலைப்புல நம்ம ஃபர்ஸ்ட் துன்பமே என்னன்னு பார்க்கலாம். துன்பமே என்ன, அந்த துன்பத்திற்கான காரணங்கள், அந்த துன்பம் ஏன் வருகிறது, இதை பற்றி சிந்திப்பதுதான் இன்றைய சிந்தனை. முதல்ல துன்பம் அப்படின்னு என்ன எடுத்துட்டீங்கன்னா, நம்ம அதாவது பாத்தீங்கன்னா இருக்கிறத மனம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. இருக்குது, அது மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. இல்லாததுக்கு மனம் ஆசைப்படுது. நம்ம நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது.
நினைக்காம இருக்கிறது நடக்கும். அப்ப இதுதான் பாத்தீங்கன்னா துன்பம் அப்படின்னு சொல்றோம். இந்த முரண்பாடு இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, அது துன்பமாக மாறுகின்றது. சரி, இப்ப இந்த துன்பத்தை 2 வகையா பிரிச்சுக்கலாங்களா? ஒண்ணு உடல் துன்பம், 2வது மன துன்பம். இந்த உடல் துன்பம் அப்படின்னா பசி, பசிக்கிறது ஒரு துன்பம் தானே. இப்ப உணவு பசிக்குது, உணவு கிடைக்காட்டி அது அவனுக்கு உடல் துன்பமா மாறும். இன்னொரு சிலருக்கு உணவு இருக்குது, அவனுக்கு என்னன்னா இந்த டெய்லி இட்லியா போடுறாங்களே, ஒரு நாளைக்கு ஒரு தோசை கொடுத்தா நல்லா இருக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான். அரிசி உணவெல்லாம் அவருக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா அவனுக்கு என்னங்க, டாக்டர் எந்த சாப்பிடக்கூடாது எந்த சாப்பிடக்கூடாது கண்டிஷன். ஏன் அவனோட நோய் வந்துச்சு. அப்ப இந்த உடல் துன்பம் அப்படிங்கிறது பசி, நோய், வலி இதெல்லாம் எடுத்துக்கலாங்களா? மேல இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்ப நான் இங்க உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா, நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபிளா இல்லை அப்படின்னு எனக்கு உடல் துன்பம். என்னமா உட்கார வச்சிருக்கேன், ஒரு சேர் இருக்குல்ல, அது ஒரு குஷன் மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ஜாலியா உட்காந்துக்கலாமே. இப்படி சாணம் போட உட்காந்து எனக்கு கால் வலிக்குது. அப்ப அது இருக்கிற அந்த சூழல் எனக்கு ஒரு உடல் துன்பத்தை கொடுக்குது. இப்ப ஃபேன் ஓடல அப்படின்னா அதுவும் எனக்கு ஒரு துன்பம், கொசு கடிக்குது. இப்ப இந்த சூழல் எல்லாருமே எனக்கு உடல் துன்பமாக மாறும். சரி, அடுத்து மன துன்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் ரொம்ப பெருசு. இப்ப எனக்கு இது வேணும், அது கிடைக்கல, இதுதான் மனசுக்கு துன்பமா மாறும். என்ன எனக்கு வேணும்? இப்ப நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? நைட்டு சம்பந்தியா வீட்டுக்கு போறாரு. இப்ப என்ன நினைக்கிறேன்னா, நைட்டு வீட்டுக்கு போன உடனே எல்லாம் வீட்டுக்காரமா பூரி சுட்டு உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறாரு. அங்க போனா உப்புவா செஞ்சு வச்சிருக்காங்க. இது துன்பம் தானே. சாப்பிட்டாலும் துன்பம், வேஸ்ட் பண்ணாலும் துன்பம், திட்டுவார்களுக்குமே. அப்ப எனக்கு இது வேணும், அது கிடைக்கல, நான் நினைக்கிறது கிடைக்கல அப்படின்னா மன துன்பமாக மாறும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இது என்கிட்ட போகக்கூடாது, போயிருச்சு. எதெல்லாம் என்கிட்ட போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன்? என்கிட்ட இருக்கக்கூடிய பொருள், புகழ், அதிகாரம், அந்தஸ்து இதெல்லாம் என்கிட்ட இருந்து போகக்கூடாது. போயிருச்சுன்னா மனசுல துன்பம். இப்ப பொருள் நமக்கெல்லாம் தெரியும், ஒரு 50 ரூபாய் இன்னைக்கு தொலைச்சிட்டு வச்சுக்கோங்க, அந்த மனசு எப்படி வலிக்குது. ஐயோ, இவர ஆடி வெளியிருப்பா, ஆடி வெளியில 50 ரூபாய் தொலைச்சுமே. இந்த வலி எப்ப வரைக்கும் இருக்குங்க? நினைச்சு 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 இந்த மனசு துன்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. அப்ப அந்த பொருள் போனாலும் துன்பமா மாறும். அடுத்து புகழ், அந்தஸ்து, அதிகாரம், இது அரசியல் என்ன நடந்துட்டு இருக்குது, இது ஒரு போத மாதிரி. அந்த அதிகாரம், அந்தஸ்து, அந்த புகழும் இருந்துகிட்டே இருந்துகிட்டு அது இல்லாம போயிடுச்சுன்னா மனசு ஏறுது, மனசு வலிக்குது, அது அவங்களுக்கு துன்பமா மாறுது. அதனால அது இல்லாம அவங்களால வாழ முடியல. அடுத்து பாத்தீங்கன்னா, நான் இப்படி இருக்கக்கூடாது, அப்படியே இருக்கணும் அப்படின்னு மனசுல ஒரு எண்ணம் வரும். எப்படி தெரியுங்களா? இப்ப நான் 25 வயசுல எப்படி இருந்திருப்பேன், பழைய போட்டோவே எடுத்து மாட்டேன். இப்ப எனக்கு 50 வயசு ஆகிப்போச்சு. அப்ப எப்படி இருந்தேன், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு இந்த தோற்றத்தை வச்சு இந்த மனசு கவலைப்படுது, துன்பப்படுது. அப்ப நான் இப்படி இருக்கக்கூடாது, அப்படியே இருக்கணும் அப்படின்னு இதெல்லாம் என்ன ஆகுது, மனதுக்கு ஒரு துன்பமாக வருது. இந்த உடல் துன்பத்தை விடங்க மனசு துன்பம் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நினைச்சு 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 எப்படி இருக்கிறாங்க, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால துன்பம் ரொம்ப நாளைக்கு நீண்டுகிட்டே இருக்கும், தூக்கம் வர மாட்டேங்குது, நிம்மதி போச்சு. இப்ப அந்த யதார்த்தமா இயல்பா நடக்கிற ஒரு செயலை நம்ம மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. இப்ப நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே போறோம், வழியில் ஒரு கல் இருக்குது, அந்த கல்லுல என்னோட கால் பட்டு இடிச்சு காயமாய் ரத்தம் வருது. இப்ப என் மனசு நான் வர மட்டும் இந்த கல் என்னை மட்டுமா இடிக்கணும், இந்த ரோட்ல எத்தனை பேர் போறாங்க, அவங்களே இடிக்க கூடாதா? மனசு பாருங்க, இந்த யதார்த்தத்தை இயல்பா நடக்கிறது ஏற்றுக்க மாட்டேங்குது. இது எனக்கு துன்பமா மாறுது. வண்டியில போறோம், ஒரு நாய் போது என் வண்டி முன்னாடி விழுந்துச்சு, திட்டம். இந்த ரோட்ல என் மனையே போறானே, அவன் மனையில நாய் போய் விழுந்தாதா, என் மனதான் வந்து விழுக்குமா அப்படின்னு என்ன நினைக்கிற மனசு இந்த இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்க முடியாமல் நினைச்சு நினைச்சு அது கூட சண்டை போடுறப்பதான் மன துன்பம் ரொம்ப அதிகமாகுது நமக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த இயல்பா நடக்கிறது மாற்ற முடியாது, இதான் சொல்ற விதி. அப்ப நம்ம
பொருந்தி போனால் அது இன்பம். இந்த ஜீவகாந்தம் புலன்களுக்கு பொருந்தாமல் போனால் அது துன்பம். இவ்வளவுதான் இன்ப துன்பம். இதை விட ஈஸி எந்த ஒரு மகன் சொல்ல முடியும்? அதுக்காக ஒரு கவி எழுதுறாரு பாருங்க. இன்ப துன்பம் என்பதென்ன, இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றன? இன்பமே இயற்கையில் எதிலும் என்றும் எங்கும் நிறைந்துள்ளது. அனுபவத்திற்கு இன்பத்தின் அளவு முறை மீறும் பொழுது ஏற்படும் ஒரு பொருத்தமில்லா உணர்ச்சி தான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாகும். அழகா சொல்லிட்டார். அவர் சொல்றாரு, இந்த இன்ப துன்பங்களை எப்படி வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணுப்பா. இயற்கையில துன்பங்கள் ஒன்று இல்லவே இல்லைங்கிற மகிழ்ச்சி. இந்த இயற்கையில் இருக்கிறது அத்தனை இன்பம் தான். இந்த இன்பத்தை அனுபவித்துதான் நம்மளா வந்திருக்கிறோம். ஆனா நமக்கு மட்டும் ஏன் துன்பம் வருது அப்படின்னா, துன்பம் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, அனுபவம். அனுபவிக்கிறது பாத்தீங்களா? அப்ப அந்த அனுபவிக்கக்கூடிய அந்த புலன் இன்பம் அளவு முறை மீறும் பொழுது அது துன்பமா மாறுது. துன்பங்கிற ஒரு வார்த்தை கூட இல்லை, இன்பத்தின் மறுபெயராம் துன்பம் அப்படிங்கிறது. இப்ப நான் ஒரு லட்டு சாப்பிடுறேன், இன்பமா இருக்குது. 9 லட்டு சாப்பிட்டா என்ன ஆகுது? துன்பமா மாறுதா? ஏன்? ஃபர்ஸ்ட் லட்டு சாப்பிட்றப்ப டேஸ்டா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்றேன். 3 நாளுக்கு சாப்பிட்றப்ப திகட்டுது, 6 7 சாப்பிட்றப்ப போட்டுது. துன்பம் வந்துருச்சா? இந்த துன்பம் எங்கிருந்து வந்துச்சுங்க? அந்த இன்பமா இருக்குதுன்னு சொல்லி நான் அனுபவிக்க அதுதான் துன்பமா மாறி போச்சுல்ல. அதே போல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுக்கு வேர்க்குது, வீட்டுக்குள்ள போறோம், ஏசி போட்டு உட்காரோம், வா சுகமா இருக்குது, இன்பமா இருக்குதா? வேர்க்குது அப்படிங்கிறது நமக்கு துன்பமான உணர்வா இருக்குது. இப்ப வீட்டுக்குள்ள ஏசி போட்டுட்டு உட்காரப்ப நல்ல இன்பமான உணர்வா இருக்குது. ஒரு 1 மணி நேரம் ஏசி இருந்து ரொம்ப குளிருது, அதே துன்பமா மாறிச்சா? அப்ப நம்ம அனுபவிக்கக்கூடிய இந்த இன்பத்தின் அளவு முறை மீறும் பொழுது அதுவே துன்பமாக மாறி போகுது அப்படிங்கிற வேதாந்த மகரிஷி. சரி, இப்ப துன்பம் அப்படின்னு என்னன்னு பார்த்துட்டோம். இந்த துன்பத்திற்கான காரணங்கள் என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அறியாமை, 2வது ஆசைகள், ஒழுங்குபடுத்தப்படாத பேராசைகள், 3வது எதிர்பார்ப்புகள், 4வது கர்ம வினைகள், 5வது பயம். இந்த 5 காரணங்களால் தான் நமக்கு துன்பம் வந்து கொண்டே இருக்கிறது. சரி, அறியாமை மகரிஷி சொல்றாங்க, இந்த அறியாமை தான் நம்மளுடைய துன்பத்தின் ஆணிவேர் அப்படிங்கிறாங்க. அறியாமை எதையும் நமக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லை. நான் என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாம், இந்த இயற்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம், சமுதாயம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்ப இது சுருக்கமா சொல்ல போனா கண்ணுக்கு கூட இருக்கிற மாதிரி, விளக்கு முடிச்சுக்கிட்டே கிணத்துல போய் விழுகிற மாதிரி. அப்ப இந்த அறியாமை எப்பவுமே நாமளா இருக்காம மற்றவங்களா வாழ்ற மாதிரி ஆசைப்படணும். அதாவது நம்ம என்ன, நாம இருக்க மாட்டேங்கிறோம், வேறொன்றாக வாழ ஆசைப்படுகிறோம். சினிமா போறோம், நமக்கு பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் வராங்க, கொஞ்ச நேரமா மனசு ஏகுதான், இந்த ஹீரோ மாட்டேனா, இந்த ஹீரோயின் மாதிரி அப்படி மனசு அவங்களா மாறணும்னு ஆசைப்படுது. அப்ப அந்த இடத்துல நானா இல்லை சொல்றாங்க. கல்யாண வீட்டுக்கு போனா நான் தான் மாப்பிள்ள, இறந்த வீட்டுக்கு போனா நான் தான் கடமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே நாம இல்லாமல் வேறு ஒன்றாக இருப்பதற்கு தான் இந்த அறியாமை. மயக்கம், அழகா மகிழ்ச்சி சொல்லுவாங்க அறியாமைக்கு. மயக்கம்னா இன்னும் ஒரு மாயை, இருக்கிறது இல்லாத மாதிரியும் இல்லாத இருக்கிற மாதிரி நம்ம பண்றதுதான் இந்த அறியாமைங்கிறது. அப்ப இந்த அறியாமை தான் நமக்கு ஒரு முதல் துன்பத்திற்கான காரணம். 2வது பாத்தீங்கன்னா ஆசை. ஆசை புத்தர் சொன்னாரு, புத்தரோட தத்துவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆசையை துன்பத்திற்கு காரணம் சொன்னாருங்களா? அப்ப அந்த ஆசை அப்படிங்கிறது அது பேராசை தான், ஒழுங்குபடுத்தப்படாத பேராசை தான் நம்முடைய துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த ஆசையை பற்றி கண்ணதாசன் சொல்றாங்க, கவிஞர் கண்ணதாசன், ஆடையின்றி பிறந்தோம், ஆசையின்றி பிறந்தோமா? அப்ப நம்ம பிறந்துட்டோம், ஆசை இல்லாத படி உலகத்தில் யாராவது இருக்குமா? யாருமே இல்லை. வேதாந்த மகரிஷி கூட அதான் சொல்றாங்க, நாம பிறந்து வாழ நினைக்கிறது ஒரு ஆசைதான். அப்ப ஆசையை நம்ம விட முடியாது, ஆசையை ஒழிக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய ஆசைதான் அப்படிங்கிற. இப்ப கண்ணதாசன் அழகு ஒரு பாடல் சொல்றாங்க, ஆசையே அடை போலே நாமெல்லாம் அதன் மேலே
ரெண்டாவது பவதன்கா, மூணாவது விபதன்கா. இப்ப அதுல காமதன்கா அப்படின்னா காமம்னா நமக்கு தெரியும் ஆசை, ஆசையில் ஒரு பேர் தான் காமம். அப்ப காமதன்கா அப்படின்னு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அனுபவிக்கிற ஆசை, எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஆசை. இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு, ஒரு பொருள், புகழ், இதெல்லாம் அனுபவிக்கணும். இப்ப சாப்பாடு அப்படிங்கிறது அது கிடைச்சாலும் இன்னும் வேணும். இட்லி கிடைச்சா தோசை ஆசைப்படும், தோசை கிடைச்சா பூரி ஆசைப்படும், பூரி கிடைச்சா பிரியாணி ஆசைப்படும். அப்ப கிடைச்சாலும் ஆசை அதிகமாகுது, கிடைக்கலைனாலும் துன்பம். அப்ப அனுபவிக்கணுங்கிற ஆசை தான் இந்த காமதன்கா. இந்த எரியிற தீயை எண்ணெய் ஊத்துற மாதிரி இந்த ஆசை எப்படி இருக்குதுங்க, நமக்கு தீ எரிஞ்சிட்டு இருக்குது, அதுல மேல மேல எண்ணெய் ஊத்துறா எப்படி பத்திக்கிட்டு எரியிற மாதிரி தான் இந்த காமதன்கா அப்படின்னு சொல்றாங்க பௌத்தர்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பவதன்கா. பவதன்கா அப்படின்னா நான் இப்படி ஆயிருக்கணும் அப்படி ஆயிருக்கணும் அப்படிங்கிற ஆசை. எப்படி ஆகணும், நான் தான் இந்த ஊர்ல பெரிய ஆளப்பா, அந்த பெரிய தொழிலதிபரா இருக்கணும், அந்த பெரிய கோடீஸ்வரனா இருக்கணும், என்னை எல்லாரும் மதிக்கணும், நான் எங்க போனாலும் எனக்கு ஒரு புகழ் வேணும், ஒரு அந்தஸ்து வேணும், ஒரு அதிகாரம் வேணும். இந்த மாதிரி அப்படி ஆயிருக்கணும் இப்படி ஆயிருக்கணும். மனசு என்ன ஆகுதுங்க, இருக்கிறது விட்டு இல்லாதது பிடிச்சு பிடிச்சு ஓடுது. அப்படி இல்லாத தேடி ஓட 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 இருக்கிறத ரசிக்க முடியல மனதால. அப்ப நான் எப்பவுமே சக்சஸ் ஆகணும், நான் எது செஞ்சாலும் சக்சஸ் ஆகணும், நான் எப்பவுமே வெற்றியாளனா மாறணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த பவதன்கா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விபதன்கா. இந்த ஆசை இல்லாம போயிடும் அப்படிங்கிறத விபதன்கா. என்ன இல்லாம போயிடும், எனக்கு ஒரு நோய் இருக்குது, எனக்கு இன்னைக்கு கை வலிக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் நினைக்கிறேன் கை வலி எனக்கு போயிடணும், ஒரு மிராக்கிள் மாதிரி. அதை என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு இந்த கை வலி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறதா இந்த விபதன்கா. அடுத்தது இந்த என் வாழ்க்கையே இருக்கவே கூடாது, எனக்கு பிடிக்காதவங்க, ஒரு எதிரி என் வாழ்க்கையில வரவே கூடாது, சொல்றவங்க என் மூஞ்சிலையும் முடிக்காது அப்படிங்கிறவங்க. ஏன் பார்த்தா மடி வெறுப்பாகுது, கோவப்படுறோம், மனசு வலிக்குது, துன்பமாகுது. அப்ப இது இல்லாம போகணுங்கிறதா விபதன்கா. அப்ப எனக்கு பிடிக்காத ஒருத்தர் என் வாழ்க்கையில வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறது, இல்லாம போறது அப்படிங்கிறதா இந்த விபதன்கா. அடுத்து நம்ம முன்ன மாதிரி ஆகணும், இப்படி இருக்கவே கூடாது. நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். துன்பம் வரப்படா இப்ப நம்ம சின்ன வயசுல நம்ம ஸ்கூலுக்கு எல்லாம் போற பாடத்தை எடுத்துக்கோங்களேன், எப்படி இருக்கும், கவலையே இல்லை, ஜாலியா சந்தோஷமா அப்படியே துள்ளி திரிச்ச பருவம், அந்த இளமை பருவம், பள்ளி பருவம், கல்லூரி பருவம் எல்லாம். இப்ப நம்ம வயசாயிருச்சு, ஆனா மனசு இன்னும் ஏதுதான் அப்படி ஆயிடணும், அப்ப நான் எப்படி முன்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுதான் இந்த விபதன்கா. அப்ப இந்த ஆசையே கெட்டதா, ஆசை வேண்டாமா அப்படின்னா புத்தர் ஆகட்டும் மற்ற மகான்கள் ஆகட்டும் யாரும் ஆசை வேண்டாம்னு சொல்லவே கிடையாது. ஆசை வேண்டும், தேவைப்படும். எனக்கு சாப்பாடு வேணும், பசி அப்படிங்கிற துன்பம், சாப்பாடு வேணும், இந்த சாப்பாடு இந்த ஹோட்டல் தான் சாப்பிடணும், அது எனக்கு இந்த டிஷ் தான் வேணும், இது சாப்பிட்டாடி இந்த வாழ்க்கையே வேஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு அதனால ஒரு பிடிப்பு இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பற்று, அதுதான் வேண்டாம்னு சொல்றாங்க மகான்கள்லாம். மற்றபடி நம்ம ஆசையை திரும்பதற்காக ஆசையை விட்டுருக்கு அப்படின்னா அவங்க சொன்னது எதை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த பற்றுதல், அந்த பிடிப்பு தான் விடணும்னு சொல்றாங்க. அது ரொம்ப பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் நமக்கு என்ன ஆகுது, துன்பம் அதிகமாகுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதற்காக ஒரு கதை. அப்ப ஒரு துறவி பாக்குறாரு, துறவி கேட்கிறாரு, ஏப்பா நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு கவலையே வரக்கூடாது, எனக்கு துன்பமே வரக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அந்த துறவி சொல்லிட்டு போறாரு, இந்த ஊருக்குள்ளார யாரு சந்தோஷமா இருக்கிறாங்களோ அவரோட சட்டை வாங்கி நீ போட்டுக்கப்பா, நீ சந்தோஷமா இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே மந்திரி என்ன சொல்றாரு, இந்த ஊருக்குள்ள போய் யாரெல்லாம் சந்தோஷமா இருக்காங்களோ அவங்களோட சட்டையை வாங்கிப்பாங்க அப்படிங்கிறாங்க. மந்திரியும் போறாங்க, எல்லாத்தையும் தேடி தேடி பாக்குறாங்க, ஊருக்குள்ளார யாருமே அப்படி இல்லை. உடனே தன்னுடைய ஆஸ்தான அமைச்சர் யாருங்க, பீர்பால், அவரை வர சொல்றாரு, ஏப்பா இந்த
சொல்றாரு, அரசே சந்தோஷமா வாழ்றதுக்கு சட்டம் வேண்டாம், ஆசை விட்டுட்டீங்கன்னா போகும், அந்த பற்ற விட்டுட்டா போகும். அந்த மாதிரி இந்த ஆசை அப்படிங்கிற அந்த பேராசை அப்படிங்கிற அந்த பற்று கடுப்பற்று தான் நமக்கு துன்பத்துக்கு காரணமாக இருக்கிற. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மூணாவது எதிர்பார்ப்பு. நமக்கு தெரியும் எதிர்பார்த்தால் ஏமாற்றம். நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்காட்டி என்ன ஆகுதுங்க? ஏமாற்றம். அதுதான் நம்ம துன்பம். இப்ப துன்பத்துக்கு இன்னொரு காரணம் எதிர்பார்ப்பு. சரி, யாராக எதிர்பார்க்கணும்? கணவன் கிட்ட மனைவி எதிர்பார்க்கறாங்க, மனைவி கணவன் கிட்ட எதிர்பார்க்கறாங்க. குடும்பத்திலே எதிர்பார்ப்பு இருக்குங்களா? இப்ப கணவன் என்ன எதிர்பார்க்கிறார் மனைவியில? என் மனைவி நான் சொல்றதெல்லாம் அப்படியே கேட்கணும், எதிர்ப்பு வார்த்தையோட பேசக்கூடாது, சாப்பிடறது மட்டும் வாயில அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இந்த எதிர்பார்ப்பு நடக்குமா? ஜென்மத்துக்கு நடக்குது. அதே போல மனைவி எதிர்பார்க்கிறாங்க, என் கணவன் என் மேல மட்டும்தான் அன்பா இருக்கும், என் மேல மட்டும்தான் பிரியமா இருக்கும், நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கும், நான் எங்க போனாலும் என்னை கூட்டிட்டு போவோம், என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை அவர் பேசக்கூடாது அப்படின்னு மனைவி எதிர்பார்க்கிறாங்க. இந்த எதிர்பார்ப்பு நடக்குதா? அப்ப அந்த எதிர்பார்ப்பு நடக்காதப்ப அந்த எதிர்பார்ப்பு உடையிறப்ப வலி ரொம்ப ஜாஸ்தியாகுது. அதுதான் துன்பமாக மாறும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பெற்றோர்கள் குழந்தைங்க எதிர்பார்க்கிறோம். என்ன எதிர்பார்க்கிறோம்? ஒரு பையன் கிட்ட நம்ம மனசுல ஆசைகள் இருக்கும், நாம படிக்கிற காலத்துல நான் டாக்டர் ஆகணும், நான் வக்கீல் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும். இந்த எதிர்பார்ப்பு ஆசை எனக்குள்ள இருந்ததுனால இந்த எதிர்பார்ப்பை என் குழந்தைக்கு நான் கேட்கிறேன், இப்படிதான் ஆகணும், இப்படிதான் படிக்கணும். அப்ப அவங்களால அதை செய்ய முடியாது. அப்படியாட்டி பெற்றோர்களுக்கு அது ஏமாற்றம் தான், அது துன்பமாக மாறும். ஏன்னா ஆசைப்பட்டுட்டோம், நான் செய்ய முடியாது, என் குழந்தை செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறப்ப அந்த எதிர்பார்ப்பு அங்கேயே நடக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள்ட்ட எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ஒரு அவசர காலத்துல நம்மளுக்கு யாராவது ஒரு உதவி வேணும் அப்படின்னு யார் தேடி போடுறோம்? நண்பர்கள் தான், ஃப்ரெண்ட்ஸி. அப்ப அந்த நண்பர்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறோம்? எனக்கு கஷ்ட காலத்துல வந்து உதவும், எனக்கு ஏதாவது ஒண்ணு அது முன்னாடி நிற்கணும், அவன் தான் அது நிற்கணும், தோளோட தோல் போது நிற்கணும், அதான் தோழர். என்னோட சீக்கிரத்தை வெளியே சொல்லவே இல்லை. இதுல பாருங்க, யாருமே ஒரு கணவன் மனைவியிடத்தில் எதுவும் சொல்ல முடியாது, சொல்ல முடியாத விஷயத்தையும், மனைவி கணவனிடம் சொல்ல முடியாத விஷயத்தையும், குழந்தைகளிடம் சொல்ல முடியாத விஷயத்தையும் நண்பர்களிடம் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த உரிமை நண்பர்களிடம் அதிகப்படியாக இருக்கு. இப்படிப்பட்ட நண்பர்களிடம் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு உடைந்தால் வலி ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா நல்ல ஃப்ரெண்டா இருப்பாங்க, அவங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்த்து அது கிடைக்கல அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உடஞ்சிச்சு வச்சுங்க, அந்த வழி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. நிறைய பேர் அனுபவிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயத்திற்கு எதிர்பார்க்கிறேன். என்ன எதிர்பார்க்கிறேன்? இப்ப ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு கல்வி கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும். ஏன்னா என் குழந்தைக்கு போய் நல்லா படிக்கணும், ஆனா காசு வாங்கக்கூடாது, ஃப்ரீயா என்ன பண்ணணும்? அந்த பள்ளிக்கூடம் எனக்கு ஒரு கல்வி கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலை, நான் படிச்சுட்டேன், என்னுடைய படிப்புக்கு ஒரு வேலையை இந்த சமுதாயம் கொடுக்கணும். அடுத்து எனக்கு நல்ல சம்பளம், நான் எதிர்பார்க்கிற சம்பளத்தை இந்த சமுதாயம் எனக்கு கொடுக்கணும். இதெல்லாம் கிடைக்காட்டி என்ன ஆகுதுங்க? துன்பம், எனக்கு துன்பமா மாறும். கடைசியாக எதிர்பார்ப்பது இந்த கடவுளை எதிர்பார்க்கிறோம். இப்ப கணவன் மனைவி குழந்தைகள் சமுதாயம் எல்லாம் கைவிட்ட பின்னாடி நம்மளுடைய கடைசி எதிர்பார்ப்பு யாருங்க? கடவுள் தான். கடைசி அங்க போய் நிற்கிறோம், என்ன பண்ணவே தெரியாது, எனக்கு இதெல்லாம் நீ கொடு அப்படின்னு அவனை ஆர்டர் போடுறோம். கடவுள் எனக்கு கொடுப்பார்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் வைத்துட்டு நல்லா சொல்லிட்டேன், நீ எனக்கு இது செஞ்சு கொடுக்குன்னு சொல்லிட்டு கடவுள் எனக்கு எதிர்பார்ப்போம். அப்ப கடவுள் என்னன்னு கேட்கணும்? எனக்கு கடன் பிரச்சனையே இருக்கக்கூடாது, எனக்கு நல்ல ஒரு தொழில் செட்டில் ஆகும், எனக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நீ தான் ரெடி பண்ணிக்கணும், புரோக்கர் வேலையை பண்ணிட்டு இருக்கிறேன். அப்ப எல்லாமே கடவுளிடம் போய் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். அப்ப அந்த கடவுளுடைய எதிர்பார்ப்பு என்ன ஆகுது? நமக்கு அந்த கடவுள் நாம வேண்டது நாம நினைக்கிறது நடக்காம போயிட்டா நம்ம கடவுளிடத்திலே நம்மளுக்கு என்ன ஆகுது? இந்த கடவுள் சரி சாய்க்க மாட்டேங்கிறார், நான் சொன்னதை அவர் நிறைவேற்றி கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு கடவுளே திக்கி வரும். இந்த சாமிக்கு கண்ணும் இல்லை காதும் இல்லை அப்படின்னு அவரையே திக்கி வரும். அப்ப அந்த எதிர்பார்ப்பு கடைசியா இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு யார் மேலேங்க? கடவுள் மேல. சரி, இப்போ ஒரு பக்தன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமிக்கு போய் கடவுள் போய் வேண்டாம், எனக்கு நீ 10 லட்சம் கொடு 10 லட்சம் கொடு 10 லட்சம் கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறான், ஓயாம
ஒரு லாட்டரி சீட்டாக வாங்கியிருக்கீங்களப்பா, முயற்சி எடுக்கணும்ல. எதிர்பார்த்தா சும்மாவே முயற்சியே செய்யாம எதிர்பார்த்தா உனக்கு எப்படி நான் செய்வேன்? நீ ஒரு லாட்டரி சீட் வாங்கினா கூட பரவாயில்ல, என்னுடைய பக்தருக்காக ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருவேன் அப்படின்னு கடவுள் சொன்னாராம். அந்த மாதிரி நம்ம கடவுளிடம் எதிர்பார்க்கிறோம். முயற்சி நம்முடையது, முடிவுதான் அவருடையது. அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோங்க, முயற்சி நம்ம எடுக்கணும். ஆனா எல்லாவற்றும் போய் 10 எதிர்பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அப்ப கடவுளோட எதிர்பார்ப்பு என்ன, நம்மளுக்கு ஏமாற்று வரப்பா, நம்ம கேட்டதை கிடைக்கல அப்படின்னு நம்மளுக்கு துன்பமாக மாறும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4வது இருக்கக்கூடியது துன்பத்திற்கு காரணம் கர்ம வினை. நம்மளாம் தெரியும், கர்மான செயல், வினைன விளைவு, செயலுங்கிற விளைவு தான். இப்ப நம்மளுடைய தெரியும் 2 கர்மா இருக்குது. பழைய கர்மா, பிராரப்தம், சஞ்சிதம். இதெல்லாம் நம்ம பேங்க்ல வாங்கின கடன் மாதிரி. ஏற்கனவே முந்தைய பிறவில வாங்கின கடனுக்கு இந்த பிறவில நாம இஎம்ஐ கட்டிட்டு இருக்கோம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. போன பிறவில ஏதோ செஞ்சு கடன் வாங்கி வச்சிருக்கோம். அந்த செயலுக்கு வாங்கின அந்த கடனுக்கு இப்ப வாழ்ற இந்த பிறவில நம்ம இஎம்ஐ கட்டுற மாதிரி தான். இப்ப இந்த பேங்க் பேலன்ஸ்ங்கிறது என்னங்க, நம்மளுடைய சஞ்சிதம் பிராப்தம். இது நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. கெட்டது மட்டும் நம்ம சொல்ல முடியாது, நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் தெரியும், நம்ம எதை நினைச்சாலும் நம்மளுடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே என்ன ஆகுதுங்க, ஒரு விளைவை கொடுக்கும். இப்ப அந்த கர்ம வினை அப்படிங்கிறது நமக்கு தெரியும், எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு எனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அல்லது சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்ப மகான்கள்லாம் துன்பமே வரலையா? அவங்கள முற்றும் உணர்ந்த ஞானிகள் ஆச்சு, முக்காலம் உணர்ந்த ஞானிகள், திரிகாலம் உணர்ந்த ஞானிகள். அவர்களெல்லாம் துன்பப்படலையானா? அவர்கள் தான் அதிகமாக துன்பப்பட்டிருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் எடுத்துக்கோங்க, தொண்டையில கேன்சர், சாப்பாடை முடுக்க முடியல. அவர் சாப்பிடப்ப அவர் பட கஷ்டத்தை பார்த்துட்டு அவருடைய சீடர் கேட்கிறாராமா, எங்க உங்களோட அன்னை, ஏன்னா அவர் வந்து காலையில பணி பண்ணிட்டு இருந்தாரு, இந்த அன்னையிட சொல்லி உங்களுடைய இந்த உடம்பு சரி பண்ணக்கூடாது அப்படின்னா, வேணாம், இதை நான் அனுபவித்தே தீர்த்துக் கொள்கிறேன் அப்படின்னு துன்பத்தை ஏற்றுக்கிட்டார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ரமண மகரிஷி, அவங்க எல்லாருக்கும் தெரியும், இடது கையில கேன்சர். அவருக்கு சர்ஜரி பண்ண வராங்க டாக்டர், அனஸ்தீசியா போட்டு போதும் பண்ணிட்டார். பரவாயில்லப்பா, இதை அனுபவிச்சுக்கிறேன், இந்த துன்பத்தை எனக்கு இந்த முதலால் வந்து இந்த துன்பத்தை நான் ஏத்துக்கிறேன், நீ சர்ஜரி பண்ணுன்னு சொல்லிட்டு அதை ஏத்துக்கிட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராமர், கடவுளோட அவதாரம் சொல்றோம். அப்படிப்பட்ட ராமர் என்னாச்சுங்க, 14 ஆண்டுகள் வனவாசம் போனார். ஆட்சி போச்சு, அதிகாரம் போச்சு, மனைவி கடத்திட்டாங்க, மனைவி பிரிச்சுட்டாரு. எவ்வளவு துன்பங்கள் தெரியுங்களா? அவர் அந்த நாளைக்கு அவர் முடி சூட போறாங்க அப்படின்னு இன்னைக்கே கையில என்ன பண்ணிட்டாங்க, நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. தந்தையோட மரணம், இது எல்லாம் ஒரு துன்பத்தை அனுபவிச்சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புத்தர், எவ்வளவோ பெரிய இளவரசர், ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கார். அப்படிப்பட்ட புத்தர் என்னாச்சு, அவரும் தான் ஒரு தெளிவு பாருங்க, மக்கள் ரொம்ப அறியாமையான துன்பப்படுறாங்க, ஆசையினால துன்பப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இதற்கெல்லாம் ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் வந்தார். அரண்மனை விட்டு வெளியில் வந்தார். மனைவி குழந்தைகள் எல்லாம் பிரிஞ்சு வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்த பிறகு 6 வருஷங்க சாப்பாடு தண்ணி இல்லாம காடு மேடு புண்ணு எல்லாம் நடந்து தவம் பண்ணார். 6 வருஷம் அப்படியே கடுந்தவம், உடம்பு போட்டு வருத்தினார். சாப்பிடாமையே பட்டினி கிடந்து உடம்பு வருத்திட்டார். அப்படிப்பட்ட புத்தர் இந்த ஞான நிலை அடைஞ்ச பின்னாடி கிட்டத்தட்ட 40 வருடம் ஒவ்வொரு ஊரூரா நடந்து போய் என்ன பண்ணாருங்க, நம்முடைய இந்த ஞானத்தை போதித்தார். எவ்வளவு துன்பங்கள் பாருங்க மகான்கள் சொல்லி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இயேசு என்ன பண்ணாங்க, சிலுவையை அரைச்சாங்களா? தன்னுடைய சீடர் ஒருத்தர் கூட இருந்த சீடரை காட்டி கொடுத்தார். அதற்காக இயேசு சிலுவையில் இருக்க அவரோட துன்பம் சொல்லவே முடியாது. அது மட்டும் இல்ல, முகமது நபிகள் அவர்கள் இறைவன் ஒருவனே, அவனை வணங்குங்கள் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரணம் கல்லெடுத்து அடிச்சாங்க. ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் அவர் வந்து சிறை வச்சுட்டாங்க. சாப்பாடு கூட சரியா கொடுக்கல. இவ்வளோ கஷ்டப்பட்டார் 3 வருஷமா. அவர் மெக்காவிலிருந்து மெதினா அப்படிங்கிற ஒரு நகருக்கு அவர் அப்படி நாடு கடத்திட்டாங்க. ஒவ்வொரு பக்கம் அவர் கல்லடி தான் காரி துப்புனாங்க.
பைத்தியம் அப்படின்னு திட்டினாங்க. அத்தனை துன்பத்தையும் அவர் ஏற்கிறார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டினத்தார். பட்டினத்தார் நமக்கு தெரியும், மிகப்பெரிய செல்வந்தர். வணிக வியாபாரம் செஞ்சு நிறைய பொருள், பொருள் வயதுல நிறைய வச்சிருந்தார். அப்படிப்பட்ட பட்டினத்தார் துறவுநிலைக்கு வந்துட்டார். துறவுநிலைக்கு வரப்ப வீட்டு விட்டு வெளியே வந்து ஒரு கோயில் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த டைம்ல அந்த நாட்டோட ராணியோட முத்து மாலை ஒரு திருட தூக்கி வந்தான். அப்புறம் காவலாளிக்கு ஒரு குழந்தைனே வராங்க. திருடன் பின்னாடி திரும்பி பார்க்கலாம். காவலாளி ஒரு 10 பேர் ஓடி வராங்க. எப்பா உங்களுக்கு கிடைச்சிட்டா நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த முத்து மாலையை உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிற பாத்தீங்களா, பட்டினத்தார் கழுத்து போட்டு ஓடி போயிட்டான். காவலாளி வந்து வர்றாங்க, பாக்குறாங்க பட்டினத்தார கழுத்துல முத்து மாலையோட உட்காந்துட்டு இருக்கிறார், உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறார். விடுவாங்களா? ராணியோட முத்துமலை தூக்கிட்டு கழுத்தில் போட்டுக்கிட்டு உட்காந்து கண்ண மூடி நடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லி போட்டு அவனை அப்படியே கூட்டு கட்ட தூக்கி போய் ராஜா முன்னாடியே நிக்க வச்சிட்டாங்க. ராஜா என்ன பண்ணாரு? உடனே தீர்ப்பு, இவனை கடுமரத்தில் ஏற்றுங்கள் அப்படிங்கிறார். அந்த கடுமரம் ரெடியாயிட்டு இருக்கு. அப்பத்தான் பட்டெடுக்கிறது அந்த தவமே கலையுது. நடந்தது என்னன்னு கேட்கிறாரு. எப்பா நீ ராணியோட முத்துமலை திருடிட்டு விட்ட, அதெல்லாம் ஒரு மரண தண்டனை. அந்த காலத்துல கடுமரத்தில் ஏற்றுறது மரண தண்டனை. நல்லா ஷார்ப்பா துச்சமா இருக்கும். அதுல தூக்கி அவர் உள்ள விட்டான்னு உடம்பு 2ஆம் மனதில் கீழே வந்து அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட மரண தண்டனை கடுமரத்தில் ஏற்றது. அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு பாடல் பாடுறாரு இறைவனை பார்த்து. அதாவது என் செயலாவது இனி யாதொன்றும் இல்லை, இறைவா இனி எல்லாம் உன் செயலே, இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையே இங்கனே வந்து உண்டதவோ அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறாரு. எப்பா என் செயல்ல நான் எந்த தப்பும் பண்ணல, இறைவா நீ எல்லாம் உன் செயலே, நீ ஆட்டுவித்தால் ஆடுகிறேன். ஏன்னா அப்படிதான் சொல்றோம், இறைவனுடைய ஆட்டத்துக்கு நம்ம ஆடிட்டு இருக்கோம். அப்ப அந்த இந்த பிறவில இந்த ஊன் எடுத்து வந்து இந்த பிறவில எந்த ஒரு தவறு செய்யலப்பா, ஒரு கால் முற்பிறவில ஏதாவது தவறு செஞ்சிருப்பேன், அதற்குண்டான தண்டனை தான் இந்த பிறவில எனக்கு வந்துருச்சோ அப்படின்னு அப்படியே மனமுருக பாடுறார். அந்த கழுவரம் தீ பிடிச்சு இருந்துருச்சு. அப்ப அந்த நாட்டோட அரசன் தான் பத்திரகிரியார். பத்திரகிரியார் அப்பதான் வந்தவர் யார் அப்படிங்கிறது உண்மையா வந்து தெரிஞ்சுது. சாஸ்தாங்க பேர் பட்டெடுத்தார் காலை விழுகிறாரு. அவரோட பத்திரகிரியார் சீடரை ஏற்றுக்கிறார் பட்டெடுத்தார். அப்புறம் பட்டெடுத்தாருக்கு முன்னாடி பத்திரகிரியாருக்கு ஞானம் வந்துருச்சு. அந்த மாதிரி பட்டெடுத்தாருக்கு நினைச்சு பாருங்க, செய்யாத ஒரு குற்றத்திற்காக கடுமரத்திலே ஏற்றினாங்க. இதை விட ஒரு மனிதன் என்ன துன்பம் வந்திருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வேதாந்திரி மகிழ்ச்சி. வேதாந்திரி மகிழ்ச்சி வராத துன்பமா, அவர் வாழ்க்கையில் அனுபவிக்காத துன்பமா, பிறந்ததிலிருந்தே வறுமை, ஏழ்மையான குடும்பம், சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த வறுமையான படிப்பு என்ன பண்ணீங்க தொடர முடியல, உணவோட நின்றுட்டாரு. குடும்ப பொறுப்பு, பொருளாதார நெருக்கடி, இதற்காக என்ன பண்ணாரு, சின்ன வயசுலேயே வந்து நெசவு தொழில் செஞ்சுட்டு இருந்தாரு. அப்புறம் அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருந்து அவருக்கு 2 மனைவி. ஒரு மனிதனுக்கு 2 மனைவி கட்டுறத விட துன்பம் வேற என்னங்க துன்பம் வந்த போது. அப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிச்சது வேதாந்திரி மகிழ்ச்சி. அடுத்தது இந்த சமுதாயத்திற்காக நிறைய இந்த ஆராய்ச்சியில இருந்துட்டு இருக்கிறாரு. தொழில் அப்படியே முன்னேறிட்டு இருக்கிறாரு. இந்த தொழில் உச்சகட்டத்தில் இருக்கிறாரு. ஏதோ ஒரு பொருளாதார நெருக்கடி வருது, தொழில் அப்படி நலிவடைஞ்சிருது. அங்க இருக்கிறதுல வித்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்றவங்க கொடுத்துட்டு 2 மனைவியை கூட்டிட்டு நடுத்தருக்கு வந்துருந்தார். இதை விட ஒரு மனிதன் எந்த துன்பத்தையும் அனுபவிக்க முடியும்? சாப்பாட்டுக்கே வழி இல்லை, இருக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வெளியில் வந்தார். 1958 உலக சமுதாய சேவா சங்கத்தை ஆரம்பிச்சாரு. சமுதாயத்திற்கு எத்தனை எதிர்ப்புகள், பைத்தியக்காரன் ஒருத்தருக்கு எடுத்து செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கேலி கிண்டல் இது எல்லாம் அவர் தாங்கிட்டார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெளிநாடு போறாரு. அவர் உயிரை அவர் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அங்க ஒரு சூழல் வந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய ஒரு சீடரால இவர் தப்பிச்சு நம்ம நாட்டுக்கு வந்தார். நினைச்சு பாருங்க, இந்த காலத்துல யாரும் நல்லது செய்ய போனா நம்மளுக்கு எதிர்ப்பு ஜாஸ்தியா இருக்குது சமுதாயத்துல. அப்படிப்பட்ட துன்பங்களை நம்மளுக்கு தாங்கிதான் இப்படி ஒரு பயிற்சி மனவளக்கலை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இப்ப மகிழ்ச்சி அவரோட வாழ்க்கையில் நடந்த துன்பத்தை அவர் என்ன பண்ணிட்டார், ஏற்றுக்கிட்டார். அப்ப அது வந்து எதிரியா பார்க்கல, அது ஒரு அனுபவமா பார்த்தார். அதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டார். அப்ப அந்த அறியாமையில் இருக்கக்கூடிய இதற்காகத்தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அறியாமை போவதற்காக அறிவு திருக்கோயில்களை ஏற்படுத்தினார்.
ஏற்படுத்தி என்ன பண்ணிடுறாங்க, எப்பா மக்கள் எல்லாம் நோயால் ரொம்ப வருந்துறாங்க, ரொம்ப துன்பப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு உடற்பயிற்சி கொடுத்தாரு. மனசால கவலைப்படுறான், துன்பப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஞான பயிற்சி கொடுத்தாரு, அகதாயம் கொடுத்தாரு. அது இல்லாம குடும்பத்துல கணவன் மனைவி குழந்தைகளோட சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அறநெறியை கொடுத்தார். எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு அறநெறியை கொடுத்தார். குடும்ப அமைதி இதெல்லாம் கொடுத்தார். அடுத்து வறுமை, இந்த வறுமை தான் பெரிய துன்பமா மாறுது அப்படிங்கிறதுக்காக பொருளாதாரத்தை கொடுத்தாரு. பொருள்துறையில் சமநீதிக்கு பொருளாதாரத்தை கொடுத்தாங்க. இப்ப இந்த மாதிரி கர்ம வினைகளால் பெரிய பெரிய மகான்கள் எல்லா மகான்களையும் துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள். அவர்கள் ஏற்று அதை அனுபவித்தார்கள். அந்த துன்பத்தை ஒரு துன்பமா பார்க்கல. நம்ம சின்னதா ஒரு கால் தடுக்கி விட்டு இருந்தா கூட நமக்கு என்ன ஒரு பெரிய துன்பமா தெரியுது. ஏன்னு கேட்டா அந்த பக்குவம் நமக்கு என்ன வரல. அப்ப துன்பம் அப்படிங்கிறது மகான்களுக்கு துன்பம் இருந்து கொண்டேதான் இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பயம், இது துன்பத்திற்கான ஒரு காரணம். இப்ப பயம்னா என்னங்க, இப்ப நம்மளுக்கு எந்த துன்பமே இல்லை, துன்பம் வந்துருமோ, அப்படி ஆயிருக்கலாம் இப்படி ஆயிருக்கலாம் அப்படின்னு பாதி துன்பத்தை அனுபவிச்சோம். ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம், இந்த வேலை நம்மளுக்கு போயிருமா, நாளைக்கு நம்மளுக்கு வேலை இருக்குமா அப்படின்னு நினைச்சு 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 தூங்க போயிருந்தோம். நம்ம குழந்தைங்க எல்லாம் வெளியே போறாங்க, ஐயோ என் குழந்தை வெளியே போகுது, பத்திரமா வந்து வீட்டுக்கு வந்து சேருமா, பயம், ப்ரெஷர் ஏறுதுங்க. இப்ப அதே வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, சமுதாயத்தில் பார்க்கறவங்க நம்ம என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த பயத்தாலேயே நம்மளுடைய துன்பம் ரொம்ப அதிகமாகும். அது மட்டும் இல்லாம இந்த பயம் அப்படிங்கிறது மறுபடியும் நம்ம என்ன பண்றோம், புதிய கருத்தாவே உருவாக்கிட்டே இருக்கோம். இதற்காக பொய் சொல்றோம், ஏமாத்துறோம், ஏன் அதுல தப்பிச்சுக்கிறதுக்காக. இதனால புதிய கர்மங்கள் நம்மளுக்கு சேரதுனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நிறைய தவறுகள் பண்ணிட்டே இருக்கோம். மகரிஷி அதான் சொல்றாங்க, பயம் என்பது எதிர்காலத்தை பற்றிய ஒரு கற்பனை. நாளைக்கு என்ன ஆகணும், நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போம், அதுவே ஒரு பெரிய பயம் தானே. மரண பயத்தை இருக்கிறதுலே ஒரு பெரிய பயம். அப்ப நான் நாளைக்கு இருப்பேன் இருக்க மாட்டேன் சொத்தால என்ன பண்றது. அப்ப எதிர்காலத்தை பற்றிய ஒரு கற்பனை தான் இந்த பயம். அதே போல கடந்த காலத்தை பற்றிய ஒரு கவலை தான் நம்மளுக்கு பெரிய ஆளுநர். இப்ப இந்த கடந்த காலம் எதிர்காலம் ரெண்டு இருக்கிறப்ப நம்ம நிழல் வாழவே முடியாது. ஒன்னா போனதை நினைச்சு கவலைப்படுறோம், இல்லை நாளைக்கு என்ன வருவோம் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிறேன். இந்த கவலையிலையும் பயத்திலையும் நான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை என்னால் வாழவே முடியாம போகும். அப்படிப்பட்ட அந்த பயம்தான் எனக்கு துன்பம் வருவதற்கு ஒரு காரணமாக இருக்குங்க. இப்ப நம்மளுக்கு திருக்குறள் தெரியும். அவரு ஒரு 10 திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா துன்பத்தை பற்றி தான் மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறார், திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அதுல ஒரு குறள் வந்து பார்த்தீங்கன்னா இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்துறுவது அதோ ஒப்பது இல்லை அப்படிங்கிறார். அதாவது துன்பம் வரப்ப சிரிச்சுமாங்கிறார். அதாவது ஒரு ஆபீஸ்ல மேனேஜர் திட்டன சிரிச்சு, வீட்டுல கொண்டாடி திட்டன சிரிச்சு, எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிட்டு சிரிச்சு, பண கஷ்டம் வந்த சிரிச்சு, அவ்வளவுதான். எது வந்தாலும் சிரிச்சிட்டீங்கன்னா இந்த துன்பத்தை போக்குவதற்கு வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறார். கிறிஸ்தவத்தில் கூட வாக்கியம் இருக்குங்க, துன்பப்படுவோம் பாக்கியவான். அப்ப ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஒரு துன்பம் எனக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த துன்பத்தை எனக்கு கொடுத்து என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பழைய கர்மாக்களை வெளியெடுப்பதுதான். அந்த கர்மாக்களை வெளியெடுத்து என்ன, நான் பாக்கியவான், நான் புண்ணியம் பண்ண மாதிரி ஆயிருக்கேன், இப்ப என்னுடைய பதிவுகள் கழிவு, இப்ப துன்பப்படுவோம் பாக்கியவான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப இந்த துன்பம் ஏன் வருது, இது கொஞ்சம் நம்ம பார்க்கணும்ல. இந்த துன்பம் எதற்காக எனக்கு வருது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வேதாந்தி மகரிஷி, பட்டினத்தார், பகவத்கீதையிலிருந்து எல்லா மகனும் சொல்வது துன்பம் என்பது தண்டனை அல்ல, அதை என்னை சரி பண்ணுவதற்காக வந்த ஒரு அனுபவம், அதுல ஒரு பாடம் நான் கத்துக்கணும். ஒரு ஆசானாக இருந்து அந்த பாடத்தை எனக்கு உணர்ந்துகிறது எது, துன்பம். இப்ப துன்பத்தை நம்ம தண்டனையா பார்க்க கூடாது. அப்ப இந்த துன்பம் என்பது இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சை, லைட்டா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். ஏன் அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப துன்பம் என்பது இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. அதாவது இந்த ஒரு துன்பம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, பரவாயில்ல இதோட போச்சு, அது சொல்லணும் தலைக்கு வந்து தலைப்பாயோட போச்சு அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த துன்பம் நம்மளுக்கு இயற்கை கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை மணி. அடுத்தது துன்பம் அப்படிங்கிறது நமக்குள் இருக்கக்கூடிய ஈகோவை உடைக்கக்கூடிய ஒரு சுத்தி. ஏன்னா இந்த
ஈகோ இருக்கிற வரைக்கும் நம்ம எதையும் நம்ம யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டோம். அந்த தன்முனைப்பு நம்மளுக்கு அகங்காரம் இருந்து கொண்டே இருக்குது. அதை உடைப்பதற்காக தான் நமக்கு துன்பம் வருது அப்படிங்கிறாங்க. துன்பம் வரப்போ வந்து பாத்தீங்கன்னா பெருசா நம்ம என்ன ஆயிடுறோம், கொஞ்சம் சரண்டர் ஆகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த துன்பம் நம்மை உடைக்க வருவதில்லை, நம்மை உணர வைக்கிறது. எதை உணர வைக்குது? இறைநிலையை உணர வைக்கிறது. இப்ப இந்த துன்பம் என்னுடைய பாவப்பதிவுகளை கழிப்பதற்காக எனக்கு வருது. ஏன் கழிக்கணும்? நான் மனிதனாக மாறணும். விலங்கினத்துல நான் வந்துட்டேன், அந்த விலங்கின பதிவோட தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எங்கிட்ட இருக்கக்கூடிய கோபம், ஆசை எல்லாமே எங்கிட்ட இருக்குது, விலங்கின பதிவுகள். அப்ப அதிலிருந்து தாண்டி நான் மனிதனாக வாழணும் அப்படின்னா அதற்காக தான் ஒரு துன்பத்தை கொடுத்து என்னை இந்த பாவப்பதிவை கொஞ்சம் போக்கி மனிதனாக மாற்றுகிறது. அப்ப இன்னும் நான் ஏன் மாறணும்? என்னுடைய பிறவி நோக்கத்தை நான் அடையணும். அதற்காக தான் இறைவன் எனக்கு துன்பத்தை கொடுக்கிறான். அவனை உணர்வதற்காகத்தான் அவனாலே எனக்கு துன்பத்தை கொடுத்து நான் என்னை சரி பண்ணிக்கணும், நான் மாறணும், என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் துன்பம் நமக்கு வருகிறது. நமக்குலாம் தெரியும் நமக்குள்ள பாவத்தோட அளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, உடம்புல நோயாகும், வாழ்க்கையில சிக்கலாகும், மனசுல குழப்பமாகும். இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இது எந்த அளவுக்கு இருக்குதுன்னா அவங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை வச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு துணியில ஒரு அழுக்கு இருக்குது அப்படின்னா, சும்மா லேசான அழுக்கு இருக்குது என்னன்னா தண்ணியில் வச்சுட்டு ஒரு சலசலம் போயிடும். அந்த அழுக்கு கொஞ்சம் அழுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணா, சோப்பு போட்டு நம்ம அடிச்சு துவைக்கணும். அப்பதான் அந்த அழுக்கு போகும். இந்த சில அழுக்குகள்லாம் அதாவது அலசினாலும் போகாது, அடிச்சு துவைச்சாலும் போகாது, வெள்ளாவி வச்சாதான் போகும். அந்த மாதிரி என்னுள் இருக்கக்கூடிய இந்த பாவத்தோட தன்மைக்கு ஏற்ப இறைவன் எனக்கு துன்பத்தை கொடுக்கிறான். இவ்வளவுதாங்க விஷயம். இதை நம்ம புரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்றோம், ஐயோ எனக்கு மட்டும்தான் துன்பமே, எனக்கு மட்டும்தான் துன்பத்தை கடவுள் கொடுக்குறான் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், நினைச்சு இந்த மன வலி ரொம்ப அதிகமாகும். அதை ஏத்துக்க முடியாம இந்த மனதோட துன்பம் ரொம்ப அதிகமாகறதுனால அதோட சேர்ந்து போராடிட்டே இருக்கும். அப்ப இந்த துன்பம் எனக்கு எதற்காக வருது அப்படின்னா, என்னை சிதைப்பதற்காக இல்லை, என்னை செதுக்குவதற்காக. ஒரு கல் இருக்குது, ஒரு சிப்பி பார்க்கறான், அந்த கல்ல சிப்பி என்ன பண்றான், புளி வச்சு அடிக்கிறானா, புளி வச்சு அடிக்க அந்த கல்லு வலிக்காதா? நிச்சயமா வலிக்கும். ஆனா அந்த வலியை தாங்கி கொண்டு, அந்த துன்பத்தை தாங்கி கொண்டு இருந்தனால்தான் அந்த கல் ஒரு அழகான கடவுளாக மாறி, ஒரு தெய்வ உருவமாக மாறி ஆலயத்தில் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த துன்பத்தை தாங்கி கொண்ட அந்த கல்லுக்கு தான் ஆராதனை, அர்ச்சனை எல்லாமே நடக்குது. அப்ப நம்மை துன்பம் வருது, நமக்கு துன்பம் வருது அப்படின்னா இறைவன் நம்மை சிப்பி போல நம்மளை செதுக்கி கொண்டிருக்கிறான். அப்ப இதை பண்பட வைக்கிறான் அப்படின்னு நம்ம உணர்த்தணும். துன்பம் வரவ தோண்டு போகக்கூடாது. இப்ப இந்த இதெல்லாம் பாக்குறப்ப துன்பம் அப்படிங்கிறது ஏற்று அனுபவித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. அடுத்து மகிழ்ச்சி சொல்றாங்க, துன்பம் வந்துருச்சா என்ன பண்ணணும், அதுக்கு சொல்யூஷன் சொல்றாரு. ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்ட் பண்ணிக்கணும். வேண்டாம் தோற்க முடியுமா? தோற்றலைன்னா அதிகமா மனசு வலிக்கும், துன்பம் ஜாஸ்தியாக 2 மடங்கு ஆகும். ஏற்றுக்கொள் என்னங்கிறாங்க, ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும் அப்படின்னு கவலைப்படாத. அப்ப வந்துருச்சு அனுபவிச்சுக்கோ. ஒரு சில கவலைகள் மகிழ்ச்சி சொல்றாரு பாத்தீங்களா, அனுபவித்து தீர்க்க வேண்டிய கவலை. அந்த வகையில உனக்கு வந்துருச்சு அப்படின்னா நீ அனுபவிச்சுக்கோ அப்படிங்கிற. கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும், அனலைஸ் பண்ணணும். ஏன் துன்பம் வந்தது, இதற்கு என்னுடைய தவறு என்ன, இப்ப என்னால ஏதாவது தவறுனா நான் என்னை திருத்திக்கணும். அதுதான் ஆராய்ச்சி. மத்தவங்களால துன்பம் வந்துச்சா மன்னிச்சு, அல்லது இயற்கையா பொறுத்துக்கோ, அனுபவிச்சுக்கோ. இவ்வளவுதாங்க. இப்ப துன்பம் அப்படிங்கிறது என்னால வந்துச்சா, மத்தவங்களால வந்துச்சா, இயற்கையில் வந்துச்சா அப்படின்னா இதற்கு 3 காரணம் தான். இதை ஆராய்ச்சி பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. அப்ப துன்பம் வந்தாலும் மத்தவங்களை குறை சொல்லக்கூடாது. அப்ப இதுக்கு நான் எந்த வகையில ஆராய்ச்சி பண்ணி நான் எந்த வகையில காரணமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை திருத்துவதற்காக நான் முயற்சி எடுக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அதை திருத்திக்கொள் அப்படிங்கிற. ஓகே, அதை ஏத்துக்கோ, அக்செப்ட் பண்ணிக்கோ. அடுத்து வந்து என்ன சொல்றாங்க, அதை ஆராய்ச்சி பண்ணுங்கிறது. கடைசியை திருத்திக்கொள் அப்படிங்கிறார்.
ஓகே, துன்பம் வந்துருச்சு, அதை நம்ம திருத்திக்க வேண்டாமா? அப்ப அதை கரெக்ஷன் பண்ணிக்கணும். எப்படி? இப்ப நம்ம மேல எந்த காரணத்திற்காக துன்பம் வந்துச்சு அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணு. அப்ப இனிமே அந்த தவறு நம்ம செய்யாம இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, மத்தவங்க இப்படி பேசி இருக்கிறார், அடுத்து இப்படி நடந்துடக்கூடாது அப்படி நீ நினைக்காம, நான் எப்படி நடக்கணும், நான் எப்படி பேசணும், அப்படி நான் என்னை இந்த இடத்துல நான் மாத்திக்கணும். அப்ப அந்த திருத்தத்தை யார் கொண்டு வர்றீங்க? நான் தான் கொண்டு வர வேண்டும். மகிழ்ச்சி தான் அழகா சொல்ற பாருங்க. வந்த இன்பம் துன்பம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கவிதை சொல்லியிருக்காரு. வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க வழிகண்டு முறையோடு ஆற்றி இன்பம் காத்து எந்த துன்பம் வரினும் எதிர்நோக்கி நின்றால் இன்பமே மிகுதிப்படும், துன்பங்கள் தோன்றாது. நம்ம என்ன சொல்றாருங்க? வந்த துன்பத்தை ஏற்று சகித்து போங்கிறாரு. மகான்களை வந்த துன்பத்தை ஏத்துக்கலையா, சகிச்சுக்கலையா? ஏன் எனக்கு மட்டும் வந்துச்சு நீ நினைச்சிட்டு இருக்க? இப்போ ஒரு கரும்பு இருக்குது, கரும்பை கொண்டு ஒரு மிஷின்ல, கரும்பு அரைக்கிற மிஷின்ல விட்டு பிழிஞ்சாதான் ஜூஸ் வரும். ஐயோ கரும்புக்கு வலிக்கும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஜூஸ் எடுத்து இந்த சுமைக்க முடியுமா? அது போலதான் ஒரு சில துன்பங்கள் வந்துட்டா என்னை இதிலிருந்து மீட்டெடுக்கிறார் இறைவன். ஒரு துன்பத்தை கொடுத்து என்னை மீட்டெடுக்கிற ஒரு சிகிச்சை கொடுக்குறான். ஒரு சின்னதா ஒரு ஊசி போட்டா என்ன ஆகுதுங்க? நம்மளுக்கு வலிக்கதான் செய்யும். ஆனா அந்த ஊசி போட்டு எதற்காக? என்னோட இருக்கக்கூடிய ஒரு நோய் போகணும் கிடைக்கிறதுக்காக நம்ம ஊசி போடணும். அப்ப அப்படிப்பட்ட அந்த ஒரு கரும்புக்கு வராத துன்பமா நமக்கு வந்து போகுது. அப்ப அந்த கரும்புக்கு வலிப்பேன்னு சொல்லிட்டு விட்டுட்டா நம்ம அந்த சாண சுவைக்க முடியாது. அப்ப வந்த துன்பத்தை ஏற்று சகித்து அவற்றை போக்க வழிகண்டு, ஓகே துன்பம் வந்துருச்சு, அது எப்படி போகணும், எதனால வந்துச்சு ஆராய்ச்சி பண்ணி என்னை திருத்தம் செய்து இப்படி ஆராய்ந்து பார்த்தால் இயற்கையில் உள்ள இன்பம் மட்டும்தான் இருக்கு. இன்பத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லைங்கிற மகிழ்ச்சி. துன்பங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லைங்கிற அந்த இன்பத்தோட அளவுமுறை மீறப்பதான் நம்ம துன்பமா இது பண்றோம். அப்ப ஏன் துன்பம் வருகிறது அப்படி என்றால், இந்த துன்பம் என்னை மனிதனாக மாற்றுகிறது, மனித தன்மையிலிருந்து இறைத்தன்மைக்கு மாற்றுகிறது. அப்ப எனக்குள் துன்பம் வர வர வரத்தான் நான் மனிதனிலிருந்து இறை உணர்வுக்கு மாறுகிறேன், இறை தன்மையாக மாறுகிறேன். அப்ப அந்த இறைநிலை உணர்வு போயிட்டு வச்சுங்க, நம்மளுக்கு இன்பம் துன்பம் எல்லாம் ஒண்ணுதான். அங்க வந்து பெருசா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமா பார்த்தவங்க தான் ஞானிகள் மகான்கள் எல்லாம். நான் அந்த நிலைக்கு போயிட்டேன், எனக்கு துன்பம் அப்படிங்கிறது பெருசா தனியா தெரியாது, எல்லாம் சமமா பார்த்தாங்க அவங்க எல்லாம். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சரி இப்ப நம்ம துன்பம்னா என்ன, இந்த துன்பம் வர்றதுக்கு என்ன காரணம், ஏன் துன்பம் வருகிறதுலாம் பார்ப்போம். சரி இப்போ முடிவு என்ன பண்ணலாம்? இப்ப தலைப்பு என்னங்க? நம் துன்பத்திற்கு யார் காரணம்? முடிவு எடுத்துக்கிறீங்களா? நம் துன்பத்திற்கு நாமே காரணம், என்னுடைய அறியாமையே காரணம், என்னுடைய ஆசைகளே காரணம், என்னுடைய எதிர்பார்ப்புகளே காரணம், என்னுடைய கர்மவினைகளே காரணம். அப்ப இந்த எனக்கு ஒரு துன்பம் வந்துருச்சுன்னா அடுத்தவங்களை பார்த்துட்டு உன்னாலதான் நான் இப்படி ஆயிட்டேன், உன்னாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்காம நம் துன்பத்திற்கு நாமே காரணம். சரி, இந்த துன்பத்தை போக்குவதற்காக மகிழ்ச்சி அழக பயிற்சி எல்லாம் கொடுத்துட்டாரு. என்னென்ன பயிற்சி கொடுத்துருக்காங்க? உடம்புல நோய் வந்துருச்சா, நோய் வந்துட்டு துன்பம் தான். அப்ப என்ன பண்ணணும்? உடற்பயிற்சி செய்யணும். நோயை தீர்த்துக்கலாம், நோய் வராமையும் பார்த்துக்கலாம். மனசுல கவலையா சிக்கலா தியானம் பண்ணுவா கொடுத்தாரா இல்லைங்களா? அப்ப தியானம் பண்ணா அந்த கவலை போயிடும், துன்பம் போயிடும், மனதுக்கு வரக்கூடிய துன்பம் போயிடும். அடுத்தது அகத்தாய்வு பண்ணணும். ஏன்னா வெறும் தவம் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகுதுங்க? மனம் ஒரு ஓர்நிலைப்படும். இருந்தாலும் அகத்தாய்வு வேணும், அதை ஒழுங்குபடுத்துவதற்கு, அந்த மனதை ஒழுங்குபடுத்துவதற்கு அகத்தாய்வு வேணும். அது மட்டும் சொன்னார்களா? 5 அளவுமுறை சொன்னார்களா? உணவு, உழைப்பு, உறக்கம், உடன்பம், எண்ணம், அந்த 5 அளவுமுறை கடைபிடிக்கணும். ஏன்? அளவுமுறை மீறினால துன்பமா போகுது. அந்த 5 அளவுமுறை சரியா கடைபிடிச்சிட்டுனா துன்பம் அப்படிங்கிறது வருமா? வராது. 5 அளவுமுறை சொல்லி போயிட்டாரா? சாப்பாடு எப்படி சாப்பிடணும், அளவா முறையா அலட்சியம் பண்ணாம 5 சொல்லி போயிட்டார். நம்ம ரெகுலரா சொல்ற தவம் இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன் சொல்லிட்டே இருக்கிறோம். அப்ப அந்த துன்பம் அப்படிங்கிறது அறநெறி
திருப்தி செய்யக்கூடிய பயிற்சி தான் மகரிஷி நமக்கு மனவளக்கலையா கொடுத்துருக்கிறார். அப்ப நம்ம எப்படி நம்ம இந்த வாழுகின்ற காலத்திலேயே வந்த துன்பத்தையெல்லாம் போக்கிட்டு மகரிஷி கொடுத்த இந்த பயிற்சிகள் எல்லாம் முறையா செஞ்சு வந்த துன்பத்தை போக்கி இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவிக்கலாங்களா? இன்பம் மட்டுமல்ல, எல்லோரும் இந்த பேரின்ப நிலையை அடைய வேண்டும். அதுதான் நம்ம பிறவியின் நோக்கம், நம்ம வாழ்வின் நோக்கமே அதுதான். அப்ப எல்லாருமே நம்முடைய துன்பத்திற்கு வேறு யாரும் காரணம் இல்லை, நம் துன்பத்திற்கு நாமே காரணம். அப்ப நாம நம்மை சரி பண்ணி கொள்ள வேண்டும், என்னை நாம் செதுக்க வேண்டும், என்னுடைய தவறை நான் ஆராய்ச்சி பண்ணணும், என்னை நாம் மாத்திக்கொண்டு நாமும் வாழ்ந்து மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய மகரிஷி கொடுத்த பயிற்சியை கற்றுக்கொண்டு இந்த இயற்கையில் உள்ள இன்பங்களை அனுபவித்து எல்லாம் வல்ல அந்த பேரின்ப நிலையை அடைய வேண்டும். அதுதான் நம்மளுடைய பிறவியின் நோக்கமான இறை உணர்வு பெறுதல். எல்லோரும் அந்த உணர்வுக்கு வருவதற்கு மகரிஷியோட பயிற்சிகளை நன்றாக செய்து அனைவரும் வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே அனுபவித்து இறை உணர்வு பெறுவோமாக என்று கூறி இந்த நல்லதோர் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்வுக்கு வளர்த்துள்ளேன். அம்மாவர்கள் மனவளக்கலையில் 14 ஆண்டுகள் தனக்கு கிடைத்த அனுபவத்தின் மூலமாகவும் மேலும் அவர்கள் கடந்த 2023ஆம் ஆண்டு நானாசி விருது பெற்று BA யோகா மற்றும் MSc யோகா முடித்துள்ளார்கள். அவர்கள் இதுவரை கடந்த 1 மணி நேரமாக வேதாத்திய கருத்துக்களை நம் துன்பத்துக்கு காரணம் யார் காரணம் என்பதை மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் எளிமையாகவும் முடிக்கிறார்கள். அம்மாவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நன்றி நம நிகழ்ச்சி. நன்றி மறப்பது நன்றன்று என்ற உதவி வாக்கியத்திற்க தனபாஜி மாமாவர்களை நன்றி வரைய அன்போடு வேண்டி இன்று சிறப்பு சிந்தனையிலிருந்து தொகுத்து வழங்கிய தொகுப்பாளர் அருள்நிதி SC சம்பத் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய அருள்நிதி அன்னக்குடி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். சாந்தி தவம் நடத்திய அருள்நிதி கலைச்செல்வி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வரவேற்புரை நல்கிய அருள்நிதி புவனேஸ்வரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். சிறப்பு சிந்தனை விருது நல்கிய அருள்நிதி P. சாந்தாமணி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வருகிற 5ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை 5:30 அறிமுக வகுப்பு நடைபெறுகிறது. அதுபோல 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10:30 to 4:30 வரை அறிமுக வகுப்பு நடைபெறுகிறது. தெரிந்தவர்களையும் மேலும் பயிற்சியில் ஈடுபட்டவர்களையும் மேலும் இந்த அறிமுகத்தில் கலந்து கொண்டு மேம்படுமான அன்போடு பவன அறிவியல் சார்பாக தெரிவித்துக்கொண்டு உலக நலம் வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், புலவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், மதுத்துணவில் தொகுத்துணர்ந்து பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடமதுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை நல்வாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை நல்வாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும், நம் கடமை நல்வாழ்வில் நாட்டத்தை சிறக்கட்டும். வா